நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு நார்த் இந்தியன் குட்டி பையங்க ஹோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே வீட்லயே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. சிம்பிளா முடிச்சுட்டாங்க. நாமளா இருந்தா இந்நேரம் ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டேன்ட்டு ஒரு பெரிய அலப்பறையே பண்ணுவோம். அதுல ஒரு 30, 40,000 கடன வாங்கிட்டு வச்சு உட்காந்துட்டு இருப்போம். ஆனா அவங்க 2 பேருமே வொர்க் பண்றாங்க. ரொம்ப நீட்டா அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. வரவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்லாம் குடுத்து, கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம கூட பேசிட்டு அவங்க, அ அந்த பையன் ஹோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நல்ல கம்ஃபர்டபுள். எல்லார் கூடயுமே போறான். பார்த்து யாரையுமே அழுவல அவன். அ ஃபர்ஸ்ட் இயர்னாலுமே பொதுவா குழந்தைங்க வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்காது. அழுதுட்டே இருக்கும். ஃபோட்டோக்கு ஒழுங்கா போஸ் குடுக்காது. ஆனா இவன் பார்த்தீங்கன்னா, செம்ம ஸ்மார்ட்ன்னு சொல்லணும். இன்னொரு Happy குட்டியோட பர்த்டே birthday, பாட்டு கேளுங்களேன். oh! Happy birthday, oh! Happy birthday, happy birthday, happy birthday, எப்படி பாட்டு கியூட்டா இருந்ததா? ஆமாங்க. அங்க வந்த அந்த இன்னொரு குட்டியும் ரொம்ப அலப்பற பண்ணிட்டுருந்துன்னே சொல்லணும். ஆக மொத்தத்தில பர்த்டே வந்து நல்லா களை கட்டுச்சுன்னு சொல்லணுங்க. அதோட என்ன கேக் கட் பண்ணி முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் கேக் சாப்பிடுறது, அது ஃபோட்டோ ஷூட்டு எல்லார் கூடயும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறது. கொஞ்ச நேரம் கூட அவன் சும்மாவே இல்ல. துருன்னு இருந்தான்னா பார்த்துங்க. ஆனா நல்ல வேளை அழுவல. யார்கிட்ட போனாலும் வந்து உடனே டக்குன்னு அப்பா, அம்மா கிட்ட போன்றதுலாம் கிடையாது. அ அவ்ளோ கம்ஃபர்டபுளா வந்து அவரு இருந்தாரு. வரவங்களுக்கும் வந்து உடனே அவங்க வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா வந்து கேக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த மிக்சர் அந்த மாரிலாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சிம்பிளா, நீட்டா பர்த்டேக்கு போனவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு உபசரிப்பு. அதோட நாமளும் வந்து கிஃப்ட்லாம் கொண்டு போயிருந்தோம். அவரோட சைஸுக்கு எல்லாருமே வந்து கீழ உட்காந்து தான் ஃபோட்டோ எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. குழந்தை பெத்தா இப்படி தான் கூட போய் ஆட்டுக்கணும் போல. ஆ நல்லா தெரியுது நமக்கு தான் இந்த கிஃப்ட்ட குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கிஃப்ட்ட வாங்கி வச்சுக்கிட்டு அவர் பண்ண அலப்பறலாம் இருக்கு பாருங்க. குடுக்கவே இல்ல யார்கிட்டயுமே. அவ்ளோ குஷி. கிஃப்ட்ட வச்சுக்கிட்டு அவர் பண்ணதெல்லாம். துருதுருன்னு இருந்தது. ஐயோ! அங்கேருந்து வரத்துக்கே மனசு இல்ல, அந்த குட்டி பையன்கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பர்த்டேனா அதுக்காக நம்ம மண்டபம் எடுத்து பிரியாணிலாம் போட்டு நல்லா பெரிய கிராண்டா பண்ணலாம் ஒண்ணும் அவசியம் இல்லங்க. இந்த மாதிரி சிம்பிளா வீட்லயே பண்ணா கூட நம்ம பக்கத்துல இருக்கலாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ற அந்த பர்த்டே இருக்குல்ல, நிஜமாலுமே அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளம்பும்போது அவங்க ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் சாக்லேட்டுங்களாம். உண்மையாலுமே சூப்பரா இருந்ததுங்க. இன்னமும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா பார்த்துங்களேன் சாக்லேட்டு.